இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு இயேசுவால் பாராட்டப்பட்ட விசுவாசம். ஜீசஸ் கமெண்ட்ஸ் ஆன் த கிரேட் ஃபெய்த். லூக்கா 7ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 10. இந்த பகுதியில் நம்ம பார்த்தோம்னா there was a centurion. சென்ச்சுரியன்னா 100க்கு அதிபதி. இவருக்கு ஒரு வேலைக்காரர் இருந்தார். அவர் ரொம்ப பிரியமான ஒரு வேலைக்காரர். ஸோ அந்த வேலைக்காரங்க அவரோட சர்வன்ட் மீன்ஸ் அவர் கீழே உள்ளவங்களுக்கு ரொம்ப அவருக்கு மரண படுக்கையில் இருக்கார். ஸோ அப்போ அவருக்கு இந்த 100க்கு அதிபதிக்கு ரொம்ப மன வருத்தம், எப்படி இவரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, ஜீசஸ்ட உதவி கேட்டு போகிறாரு. தேவாலயத்தில் போய் அந்த லீடர்ஸ் அங்கே இருக்கிற தலைவர்கிட்ட போய் கேட்குறாரு, உங்கள் ஜீசஸ்கிட்ட கேளுங்க, எனக்கு என்னோடய சர்வனுக்கு ஹீலிங் வேணும்னு கேட்குறாரு. ஸோ அப்போ என்ன செய்கிறாங்க, அவங்க ஜீசஸ்கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி இவருக்கு ஹீலிங் வேணும்னு கேட்குறாங்கன்னு. யாருக்கு கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த ரோமன் ஆட்சிக்காரர் இந்த 100க்கு அதிபதி கேட்குறான்னு சொல்லும்போது, அப்போ ஜீசஸ் சரி வாங்க போகலான்னு சொல்லி ஜீசஸ் கடந்து போயிட்டுருக்காரு. அவர் ஹீல் பண்ணுறதுக்கு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு உன்னோட சர்வன் சொல்கிறாங்க, இல்லை ஐ எம் நாட் அன்வர்தி, நீங்கள் வீட்டுக்கு வராதிங்க, இங்கேருந்து ஒரே வார்த்தையை சொல்லுங்கள், என்னோட வேலைக்காரன் சுகமாவான் என்று சொல்லி அந்த 100க்கு அதிபதி சொல்கிறார் என்று சொல்லி இவங்க மெசேஜ் கொடுக்குறாங்க ஜீசஸ்கிட்ட. அந்த இது கேள்விப்பட்டு ஜீசஸ் ரொம்ப ஆச்சரியப்பட்டு அவர் என்ன செய்கிறாரு, அவருக்கு அந்த க்ரௌட்கிட்ட திரும்பி சொல்கிறாரு, இந்த மாதிரி விசுவாசத்தை நான் பார்த்ததில்லை, இஸ்ரேல் மக்களில் கூட நான் இந்த விசுவாசத்தை, இந்த பெரிய விசுவாசத்தை நான் பார்த்ததில்லைன்னு சொல்லி அவர் ஆச்சரியமாக சொல்கிறாரு ஜீசஸ். அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி இரவு நம்ம பார்ப்போம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த நாளுக்காக நன்றி. அப்படியாக ராஜா, இந்த 100க்கு அதிபதியான கர்த்தாவே, விசுவாசத்தை நாங்கள் பார்ப்பதுக்கு நாங்கள் ஆயத்தப்பட கிருபை செய்யுங்க. அப்பா, எப்படி கர்த்தர் அவரோட விசுவாசத்தை பற்றி ஆச்சரியப்பட்டீங்களோ ராஜா, அதே போல் எங்கள் வாழ்க்கையிலும் அதே போல் விசுவாசத்தை நாங்கள் கர்த்தர் வளர்த்துக்க, அதே போல் உமக்குள்ள அதிகமாக விசுவாசம் கொள்ள கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தேவனே, ஆமீன்.